ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் அடமானத்தில் இருக்கிற நகையை மீட்கிறதுக்கு நான் என் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற 10 டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் என் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி நான் நகையை மீட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் கூட ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தங்க விலை ஏற்றத்தில் நம்மளால் புது நகையை வாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அடமானத்தில் நகையை வச்சுருப்போம். அந்த நகையை எப்படி மீட்கலாம் அப்படின்றத இந்த 10 டிப்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு, அடகு நகையை நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வைக்கணும், ப்ரைவேட் பேங்க்கில் வைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் நகை வச்சா மட்டும்தான் குறைவான இன்ட்ரெஸ்ட்டு 0.70 பைசாலேருந்து ₹1 வரையும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. இதுவே ப்ரைவேட் பேங்க்கில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 0.90லேருந்து 1.5 வரலும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சா மட்டும்தான் நம்மளால் வட்டி கட்டி அசலும் கட்டி மீட்க முடியும். ரெண்டாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா, அடகு கடையில் நம்ம வைக்கக்கூடாது நகையை. ஏன்னு பார்த்திங்கன்னா, அடகு கடையில் கவர்மெண்ட் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு, இந்த 2 பேங்க்கை விட வட்டி அதிகம். எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, 2.5 ரூபாயிலிருந்து ₹3 வரையும் வட்டி போடுறாங்க. நான் நகையை முதல்ல அடகு வைக்கும் பொழுது அடகு கடையில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போல்லாம் பேங்க்கை பற்றியெல்லாம் அவ்வளோ தெரியாது. அதனாலேயே பார்த்திங்கன்னா, நான் நிறைய பணம் வட்டியாக தான் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் பேங்க்கை பற்றி தெரிஞ்சு தான் என் நகையை அடகு கடையிலேருந்து மீட்டு நான் கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சுட்டேன். நான் அடகு கடையில் ₹1,00,000 நகையை அடமானம் வச்சுருந்தேன். மாதம் நம்ம வட்டி கட்டினோம்னா ₹2,500 நம்ம வட்டி கட்டணும். இதுவே நம்ம வட்டி மாதம் கட்டாமல் 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம ₹1,00,000 ₹3,000 வட்டி கட்ட வேண்டியதாக வரும். இதனாலே பார்த்திங்கன்னா, நான் ₹1,00,000 வருஷத்துக்கு ஒரு ₹36,000 வட்டி கட்டுற மாதிரி நான் 2 வருஷம் கட்டினேன். அதுக்கப்புறம் பேங்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய நகையெல்லாம் பேங்க்கில் வச்சேன். அதனால் எவ்வளோ அர்ஜென்ட் இருந்தாலும் நீங்கள் அடகு கடையில் மட்டும் நகையை வைக்காதீங்க, திருப்பவே முடியாது. நம்மளால் வட்டி மட்டும்தான் கட்ட முடியும், அசலே கட்டி மீட்க முடியாது. முடிஞ்ச வரையும் நீங்கள் பேங்க்கில் போய் டைம் ஆனால் கூட நீங்கள் வெயிட் பண்ணி அடகு வச்சுட்டு வாங்க. நம்மளுக்கு குறைவான இன்ட்ரெஸ்ட்டில் கோல்டு லோனு வாங்க முடியும். மூணாவது டிப்ஸு, ஒட்டு மொத்தமாக நம்ம பெரிய அமௌண்ட்டுக்கு நகையை வைக்கக்கூடாது. எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 5 லட்சத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னா ரவுண்டாக எல்லா நகையும் எடுத்துகிட்டு போய் 5 லட்சத்துக்கு வைக்கக்கூடாது, 10 லட்சத்துக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா இது மாதிரி பெரிய அமௌண்ட்டுக்கு வைக்கும் பொழுது நம்ம அந்த பெரிய அமௌண்ட்டை கட்டி மீட்க முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரையும் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஒட்டுமொத்த நகையும் வைக்கிறத தவிர்க்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய நகையை மீட்க முடியும். 4வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, நம்ம பிரித்து நகையை வைக்கணும். பிரித்து நகையை வச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த நகைக்கு வட்டியும் கட்ட முடியும், ஒன்று ஒன்றா மீட்க முடியும். நான் இது மாதிரி தான் பிரித்து நகையை வச்சேன். 5 சவரன் நகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு 2.5 சவரம் 2.5 சவரம்னு சொல்லி 2 லோனாக நீங்கள் வைங்க. ஒரு நாள் போயிட்டு ஒரு 2.5 சவரன் நகையை வைங்க, ஒரு 2 நாள் கழித்து ஒரு 2.5 சவரன் நகையை வச்சு நீங்கள் பணமாக வாங்கிக்குங்க. அப்போ தான் நம்மளுடைய நகையை ஒன்று ஒன்றா மீட்க முடியும். 5வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, மாதம் வட்டி கட்ட வேணும். ஏன்னா நம்மளுக்கு வட்டி கட்ட முடியலன்னு சொல்லி இல்லாமல் நம்ம மாதம் சேலரி வாங்கிக்கிட்டு வரும் பொழுதே அந்த பட்ஜெட்டில் நம்ம எவ்வளோ வட்டி கட்டினமோ அந்த வட்டியை நம்ம எடுத்து வச்சிடணும். நீங்கள் நகை வைக்கும் போதே பேங்க்கில் மாதமானால் எவ்வளோ வட்டி வரும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பேங்க்குடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட மாதம் வட்டி கட்டலாம். அல்லது நீங்கள் டைரெக்டாக போய் பேங்க்கில் செலான் ஃபில் பண்ணி மாதம் வட்டி கட்டு வரும் பொழுது நம்மளுக்கு வட்டி பெண்டிங் இல்லாமல் போகும். லாஸ்ட்டாக நம்ம அசலை கட்டி மீட்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 6வது டிப்ஸு, 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டிக்கலான்னு மட்டும் நீங்கள் வட்டியை சேர்த்து வைக்காதீங்க.
ஏன்னா சேர்த்து வச்சோம்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம கட்டும் பொழுது ஒரு பெரிய அமௌண்ட்டு கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். கடன் வாங்குகிற ரேஞ்சுக்கு போயிடும். மாதம் மாதம் கட்டினீங்கன்னா வட்டி பெண்டிங் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கும் வந்து பேர்டன் இருக்காது. வருஷ கடைசியில் பெரிய அமௌண்ட்டு நம்ம வட்டியாக கட்டினமே, எங்கே கடன் வாங்கலாம் ஏது வாங்கலான்னு நம்மளுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் வட்டியை மாதம் மாதம் கட்டுங்க. 6 மாதம் 3 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு முறைலாம் கட்ட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளால் அது முடியாது. 7வது, நம்ம வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே வந்தால் பத்தாது. அந்த நகையை மீட்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். எது மாதிரி விஷயங்களில் நம்ம பணத்தை சேவ் பண்ணி நகையை மீட்கலாம்னா, ஏலச்சீட்டு போடலாம். 2வது வந்து ஆர்டி போடலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப நம்பகமான ஆள், அதிக வருஷமாக சீட்டு போடுறாங்க, ஓன் ஹவுஸ் வச்சுருக்காங்க, சீட்டு போட்டால் கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்றவங்க கிட்ட மட்டும் ஏலச்சீட்டு போடுங்க. அப்படி யாருமே இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்றவங்க மாதமானால் ஒரு அமௌண்ட்டு ஆர்டியாக போட்டு வச்சுருங்க. 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் ஆர்டியாக போட்டு வச்சுருங்க. நான் வந்து முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டாண்ட நான் ஏலச்சீட்டு போட்டுருந்தேன் தமிழ்நாட்டில் இருக்கும் போது. இப்போ பூனே வந்துட்டேன், ஏலச்சீட்டு போடுறதில்ல. அதுக்கு பதிலாக ஆர்டி போடுறேன். மாதமானால் 10,000 ரூபாய் போட்டுக்கிட்டே வரேன். இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஆர்டி போட்டு நகைக்கு லாஸ்ட்டாக அமௌண்ட்டு கட்டி மீட்கிறேன். போன வருஷமும் ஒரு ஆர்டி போட்டு ஒரு நகையை மீட்டேன். இந்த வருஷமும் ஒரு ஆர்டி போட்டிருக்கேன். ஏப்ரல் மந்த்து முடிஞ்சதுன்னா மே மந்த்து ஒரு லோனை நான் க்ளோஸ் பண்ணுவேன். மாதம் மாதம் நான் வட்டியும் கட்டிக்கிட்டு வரேன். அதனால் வெறும் அசல் மட்டும் லாஸ்ட்டாக கட்டி மீட்கலான்னு இருக்கேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நகையை ஈஸியாக மீட்க முடியும். 8வது டிப்ஸு, வட்டியோடு சேர்த்து அசலையும் நம்ம கட்டணும். ஆல்ரெடி நான் வந்து வட்டி தனியாக கட்டுறவங்க மாதமான கட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். அசல் வந்து தனியாக கட்டுறவங்க வட்டி கட்டிக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக ஏலச்சீட்டு ஆர்டி போட்டு நீங்கள் நகையை மீட்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போது வட்டியும் அசலும் சேர்த்து கட்டணுன்னா எப்படி கட்டலான்னா, இப்போது உங்களால் வந்து பெரிய அமௌண்ட்டு இது மாதிரி ஏலச்சீட்டு ஆர்டி போட முடியல, அசல் கட்ட முடியலன்றவங்க மாதமானால் என்ன பண்ணுறீங்கன்னா, வட்டி ஒரு 1200 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 500 ரூபா உங்கள் பட்ஜெட்டில் ஆட் பண்ணி 1700 ரூபாவா நீங்கள் மாதமான கட்டும் பொழுது 1000 ரூபாய் வட்டி போயிடும், 500 ரூபாய் அசலில் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மெத்தடையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். வட்டி கட்டும் பொழுதே நான் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் சேர்த்து கட்டுறேன். நான் 1,35,000 ரூபாய்க்கு போன வருஷம் நகை வச்சுருந்தேன். அந்த நகைக்கு இப்படி தான் மாதம் மாதம் 1750 ரூபாய் வட்டியும் அசலும் கட்டுறேன். அதில் 1200 ரூபாய் வட்டி போயிடுது, 550 ரூபாய் அசலில் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால இப்போது என்னுடைய கோல்டு லோனுடைய அவுட்ஸ்டாண்டிங் 1,35,000லேருந்து 1,29,000 ரூபாவா குறைஞ்சிருக்கு. இது மாதிரி கூட நீங்கள் வட்டியும் அசலும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வரும் பொழுது நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கும் குறையும், வட்டியும் வந்து பெண்டிங் இல்லாமல் போகும். 9வது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 9வது டிப்ஸு, ரெனிவல் டேட்டுக்கு முன்னாடி போய் நீங்கள் ரெனிவல் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சில பேங்க்கில் ரெனிவல் டேட்டுக்கு முன்னாடி வந்தால் வட்டி மட்டும் கட்டி அப்படியே ரெனிவல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. டிஎம்பி பேங்க்கில் அப்படி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ரெனிவல் டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரெனிவல் பண்ணிவிடுங்க, வட்டி மட்டும் கட்டி நீங்கள் அசல் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, அப்படியே ரெனிவல் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம ரெனிவல் டேட்டுக்கு அப்புறம் போனோம்னா ஃபுல் வட்டியும் அசலும் கட்டி ரெனிவல் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உங்கள் பேங்க்கில் நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெனிவல் டேட்டுக்கு முன்னாடி போய் வட்டி மட்டும் கட்டி ரெனிவல் பண்ணிவிட்டு வாங்க. 10வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, நகையை அடமானத்தில் இருக்கும் பொழுது நம்ம மேலும் மேலும் நகையை அடகு வைக்க கூடாது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் மேக்கர் நகை வாங்கிறதுக்காக ஒரு நகையாக வச்சு அவங்க வந்து கோல்டு காயினாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பழைய நகையை மீட்காமலே நீங்கள் வந்து இப்போது எல்லா நகையும் நீங்கள் மீட்டுட்டீங்க, உங்கள் கையில் வந்து எல்லா நகையும் இருக்குது, நான் புது நகை வாங்கணும் அப்படின்னா மட்டும் ஒரு லோன் மட்டும் எடுத்து கோல்டு லோனு நீங்கள் நகை வாங்கி வச்சுட்டு அந்த கோல்டு லோனை நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதை வச்சு திரும்ப கோல்டு வாங்கி வைக்கலாம். அடமானத்தில் நகை இருக்கும் பொழுது மேலும் மேலும் நீங்கள் நகையை அடமானம் வைக்காதீங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, புது நகையை நம்ம வாங்காமல் அடகு நகையை நம்ம ஃபஸ்ட்டு மீட்கிறதுக்கு
பார்க்கணும். புது நகையை வாங்கி நம்ம வைக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்மளுக்கு லோன் இருக்குன்னா அந்த கோல்டு லோனை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பழைய நகையை நம்ம வாங்கி பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த 10 டிப்ஸும் என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.